வணக்கம். இது வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டு அச்சிடும் பணிகள் ஆரம்பம். தையிட்டியில் திறந்து வைக்கப்பட்டுள்ள மற்றொரு சட்டவிரோத கட்டடம் போலீசார் குவிப்பு. சாதாரண தர விஞ்ஞான வினாத்தாள் தொடர்பாக கல்வி அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். 2025 ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகளை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாவட்ட செயலகங்களில் இருந்து பெறப்படும் வரிசையில் வாக்குச்சீட்டுகள் தொடர்பான விவரங்கள் அச்சகத்திற்கு அனுப்பப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMLA ரத்நாயக்க தெரிவித்தார். இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதேவேளை எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் தேர்தல் தொடர்பான செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறுபவர்கள் 3 வருடங்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை இழக்க நேரிடும் என பெப்ரல் அமைப்பு அறிவித்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் நடைபெற்ற சந்திப்பின் பின்னர் பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராட்சி இதனை தெரிவித்தார். அண்மையில் நடைபெற்ற LPTE பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்ட 150க்கும் அதிகமான வேட்பாளர்கள் உரிய திகதிக்கு முன்னதாக தங்களது செலவு அறிக்கையை சமர்ப்பிக்க தவறியுள்ளனர். இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 80,000க்கும் அதிகமானோர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் குறித்த வேட்பாளர்களில் எவரேனும் தங்களது தேர்தல் செலவு அறிக்கையை உரிய திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்க தவறும் பட்சத்தில் 3 வருடங்களுக்கு வாக்களிப்பதற்கான மற்றும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமையை இழக்க நேரிடும். அத்துடன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். எனவே செலவு அறிக்கை தொடர்பில் மிகுந்த கவனம் செலுத்துமாறு சகல வேட்பாளர்களையும் பெப்ரல் அமைப்பு கோருவதாக அதன் நிறைவேற்று பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியுடன் மற்றொரு சட்டவிரோத கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தையிட்டி காணி உரிமையாளர்கள், அரசியல் தரப்புகள், பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. திஸ்ஸ விகாரை பகுதியில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சினை நிவர்த்தி செய்யப்படும் என்று பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவிரத்தினி அறிவித்திருந்த நிலையில் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மற்ற சட்டவிரோத கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தையிட்டியில் திஸ்ஸ விகாரைக்கு மேலதிகமாக அந்த பகுதியில் மிக ரகசியமான வகையில் வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வந்தன. இராணுவத்தினரின் இந்த பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டு வந்திருந்தனர். இது தொடர்பாக ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் அதற்கு பதில் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் மறுப்பு தெரிவித்திருந்தார். தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதாகவும் அவ்வாறான சட்டவிரோத கட்டடங்கள் எவையும் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார். ஆனால் இராணுவத்தினர் அமைக்கப்பட்டு வந்த சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டடங்களே நேற்று மத வழிபாடுகளுக்கு பின்னர் கையளிக்கப்பட்டன. அந்த கட்டடங்கள் பிக்குகள் தங்குவதற்கான மடாலயமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. சட்டவிரோத தையிட்டி திஸ்ஸ விகாரையில் தொடர்ச்சியாக கட்டடங்கள் அமைக்கப்படுவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கையாளாகாத தன்மையை வெளிப்படுத்துவதாக பலரும் விமர்சித்துள்ளனர். புதிதாக அமைக்கப்பட்ட கட்டிடத்தையே தடுத்து நிறுத்துவதற்கு திராணியற்ற இந்த அரசாங்கம் எவ்வாறு திஸ்ஸ விகாரையை அப்புறப்படுத்தி மக்களின் காணிகளை மக்களுக்கு உரியதாக்கும் என்ற கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி போலி தகவல்கள் ஒன்று சமூக ஊடகங்களில் பரவி வருவதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தெளிவூட்டும் வகையில் கல்வி அமைச்சின் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த போலி செய்தியில் கீழே குறிப்பிட்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இம்முறை நடைபெற்ற கல்வி பொருத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்தின் பரீட்சை வினாத்தாள் பாடத்திட்டத்திற்கு அப்பால் வினாத்தாள் மாற்றப்பட்டுள்ளது. மேலும் வினா முறையும் மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு தீர்வாக விஞ்ஞான பாடத்திற்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கூடுதலாக 8 மதிப்பெண்கள் வழங்கப்படும். மேலும் ஒவ்வொரு தேர்ச்சிக்கும் மதிப்பெண்கள் அளவு 10 மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளன. 65 மதிப்பெண்களுக்கு
மதிப்பெண்களுக்கு மேல் பெறுபவர்கள் சிறந்த ACT வழங்கப்படும். மேலே தெரிவிக்கப்பட்ட விடயம் சமூக ஊடகங்களில் மட்டுமே பரப்பப்பட்டுள்ளது என்பதையும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகமோ அல்லது இலங்கை பரீட்சைகள் திணைக்களமோ அத்தகைய எந்த முடிவையும் எடுக்கவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற போலி செய்திகளை கண்டு பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று கல்வி அமைச்சு கேட்டுக்கொண்டது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச மத்தியில் இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படையினரை காட்டிக் கொடுக்க முயற்சிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். அல் ஜசீரா செய்தி சேவை தமிழீழ விடுதலை புலிகளுக்காக இலங்கை ராணுவம் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகளை குற்றவாளிகளாக சர்வதேசத்திற்கு காண்பிப்பதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை இலக்கு வைத்தது. அவ்வாறான அல் ஜசீராவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே இந்த அரசாங்கம் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 30 ஆண்டுகளாகியும் கவனத்தில் கொள்ளாமல் இருந்த பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையை கண்களில் கண்ணீர் மல்க அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. அதனை கேட்டு சபாநாயகரும் கண்ணீர் வடிக்கிறார். தமது தலைவர் ரோகண விஜய வீரவை கொலை செய்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று JVP கூறவில்லை. காலத்திற்கு தேவையற்ற ஆனால் எதிர்காலத்துக்கு அச்சுறுத்தலாக அமையக்கூடியவற்றையே தற்போதைய அரசாங்கம் செய்து வருகின்றது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு சாதகமாக செயற்பட்டு நாட்டின் ராணுவ வீரர்களையும் போரில் உயிர் தியாகம் செய்த பாதுகாப்பு படையினரையும் சர்வதேசத்தின் மத்தியில் காட்டிக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அவர் தெரிவித்துள்ளார். தொடர்வன வெளிநாட்டு செய்தி. போப் பிரான்சிஸின் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளார். இருப்பினும் 2 மாதங்கள் கட்டாயமாக ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். 88 வயதான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அழற்சியால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள ஜெமிலி மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு நுரையீரல் 2 நிமோனியா தொற்று ஏற்பட்டிருந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவருக்கு ஆன்டிபயோட்டிக் மருந்துகள் அளிக்கப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வந்தார். இந்த நிலையில் நேற்று அவர் வீடு திரும்பியுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.